அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ செல்வ கணபதி வன்னியர்குல சத்திரிய திருமண தகவல் மையத்திலிருந்து ஆனந்தன் பேசுகிறேன். நம்ம திருமண தகவல் மையத்தை பொறுத்த வரைக்கும் சில அப்டேட்டுகளை குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம தகவல் மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வன்னியர்குல சத்திரியருக்கு மட்டும்தான் நம்ம வரன் பார்க்குறோம். அந்த வரன் பார்க்கறதுக்கு பெண் வீட்டாரோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாரோ நம்மள்கிட்ட பதிவு செய்கிறாங்க. இந்த பதிவு செய்கிற கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த கட்டணம் நம்ம அந்த மாப்பிள்ளை வீட்டார்ட்டையோ இல்லை பெண் வீட்டார்ட்டையோ நம்ம அந்த பதிவு கட்டணத்தை வாங்குறோம். ஓகேங்களா? இந்த பதிவு கட்டணம் வாங்குறத வச்சு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுக்குறோம். இப்போ மாப்பிள்ளை வீட்டார் ப்ரொஃபைலை பெண் வீட்டாருக்கு அனுப்புகிறோம். அனுப்பி மாப்பிள்ளையை பற்றி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பெண் வீட்டார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பெண் வீட்டாருக்கு சம்மதம் ஓகேன்னும் போது அவங்கள ஜாதகம் பார்த்த பிறகு 2 பக்கம் பேச வைக்கிறோம். பேச வச்சு சம்மதத்தை ஏற்பாடு பண்ணுறோம். அந்த சம்மதம் ஏற்படுத்த பிறகு அவங்க 2 பேரையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணுறோம். சந்திப்பு நிகழ்ச்சி, அதாவது மாப்பிள்ளை வீடாரை அழைச்சிட்டு போய் பெண் வீடு பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போய் பெண் வீடு காட்டுறோம். அப்போ அதாவது பொண்ணு வீட்டார்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அவங்கள்ட்ட மாப்பிள்ளை வீடாரை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒப்பீனியன் கொடுத்த பிறகு சம்மதம் வாங்கிய பிறகு தான் நம்ம மாப்பிள்ளை வீடு அழைச்சிட்டு போய் அங்கே காட்டுறோம், பெண்ணு காட்டுறோம். அப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது பெண் வீட்டாரை அழைச்சிட்டு போயிட்டு மாப்பிள்ளை வீடு காமிக்கிறோம். அப்போ அதுக்கு இல்லை காமிச்ச பிறகு அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா அதன் பிறகு பெண் வீட்டார் என்ன செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்சது என்ன சீர்வரிசை செய்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது, மாப்பிள்ளை வீட்டார் மனசில் என்ன இருக்குதுன்னு அறிஞ்சு தெரிஞ்சு அது 2 பக்கமும் பக்குவமாக பேசி, அதாவது 2 சம்பந்திக்கும் மனசு போனாமல் நடந்துக்கிட்டு அவங்க 2 பக்கமும் பேசி சம்மதத்தை வாங்குகிறோம். வாங்கிய பிறகு 2 பக்கமும் சம்மதம், 2 குடும்பத்தையும் சம்மதம் வாங்கி சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி எல்லாம் சம்மதம் வாங்கின பிறகு மாப்பிள்ளை வீட்டாரை அழைச்சிட்டு போயிட்டு பெண் வீட்டாருக்கு கை நினைத்தல், அதாவது எப்படி சொல்லுவோம், விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். அதன் பிறகு பொண்ணு வீட்டாரை அழைச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டார் விருந்துக்கு அழைச்சிட்டு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது நிச்சயதார்த்தம். அன்னைக்கு எல்லாம் உட்காந்து சபையில் நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறோம். நிச்சயதார்த்த தேதி குறித்து நிச்சயதார்த்த பொறுத்தவரைக்கும் நம்ம சமுதாயத்தில் பெண் வீட்டார், நம்ம வன்னியரை பொறுத்த வரைக்கும் பெண் வீட்டார் வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அதை பெண் வீட்டார் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஃபாலோவிங்ஸை கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அதன் பிறகு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு அடுத்தது அன்றைக்கே நம்ம என்ன பண்ணோம், திருமணத்துக்கு தேதி குறிக்கிறோம். அது திருமணம் பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டாருங்க திருமணம் பண்ணுவாங்க நம்ம ஜாதியில். அதை மாப்பிள்ளை வீட்டாருங்க திருமணம் பண்ணுறோம். திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட பதிவு செய்கிறவங்களுக்கு நம்ம இந்த பேசிக்ஸாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கொண்டு திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். நம்மளுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிச்சு கொடுக்குறது. மாப்பிள்ளை வீட்டாருக்கு பெண் வீட்டாருக்கு நம்ம பதிவு செஞ்சிங்கன்னா ஜாதகம் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். அதன் பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம். அதன் பிறகு மாப்பிள்ளை பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அப்புறம் பொண்ணோட மாப்பிள்ளை ஆட்சி காமிக்கிறோம். அப்புறம் கை நினைக்கிறோம். அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். இந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடித்த பிறகு இதற்குண்டான சேவை கட்டணம், அதாவது எப்படி சொல்கிறேன், கமிஷன், இதை நல்லபடியாக அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி கேட்டு நல்லபடியாக நாங்கள் வாங்கிக்கிறோம். நம்ம மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச் இருக்குது. நமக்கு விழுப்புரம், வளவனூரில் இருக்குது, அப்புறம் கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, அப்புறம் சென்னை குரோம்பேட்டையில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்ம நல்ல விதமாக பார்த்து பல பேர்களுக்கு, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பல பேருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்குறோம். இல்வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம மேட்ரிமோனி மூலிமா செல்வ கணபதி வன்னியர்குல சத்திரிய திருமண தகவல் மையத்து மூலிமா நம்ம திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். அதே போல் உங்கள் வீட்டுக்கோ, உங்கள் பொண்ணுக்கோ, உங்கள் மகனுக்கோ திருமணம் முடிகிறதுக்கு நம்ம மேட்ரிமோனியில் பதிவு செய்யுங்க. நம்ம மேட்ரிமோனி பதிவு செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம மேட்ரிமோனி மூலிமா நடக்கும். அப்படி இல்லாட்டினா உங்கள் முயற்சி மூலிமா கண்டிப்பாக நடக்கும். அது ஏன் நான் சொல்கிற வரேன்னா, அந்த அளவுக்கு நமக்கு கடவுள் அருளால் கண்டிப்பாக இது நடக்கும். ஏதோ ஒரு சில காரணங்களால் மட்டுமே தள்ளி போவோமே தவிர, மற்றபடி நம்மகிட்ட பதிவு செய்வாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஆனந்தன் இந்த மாதிரி பதிவு பண்ணும்பா, இங்கே முடிஞ்சிச்சு, அதாவது முடிஞ்சிச்சுப்பா, இல்லை நம்ம மேட்ரிமோனி மூலிமா முடிஞ்சிடும். அதனால் நம்ம மேட்ரிமோனியில் ஒரு ராசி இருக்குது. நம்மகிட்ட பதிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் முடியும். நாங்கள் வெறும் தகவல் மட்டும் கொடுத்துட்டு போக மாட்டோம். என்னங்க நம்பர் கொடுக்குறோம், ஜாதகம் கொடுக்குறோம், நீங்களே பேசிங்க, நீங்களே போங்க, என்கிட்ட தகவல் மட்டும் கொடுக்கறது கிடையாது. நாம் நம்பர் மட்டும் கொடுக்கறது கிடையாது. நம்ம உண்டான முயற்சிகளை எடுத்து கண்டினியூவாக முயற்சி எடுத்து திருமணம் பேசி நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய வேலை. இதை தான் இன்றைக்கி நம்ம செல்வ கணபதி மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன். உங்கள் வீட்டில் வரன் பார்க்க விருப்பம் உள்ளவங்க நம்மகிட்ட பதிவு பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருப்போம், கடமையை செய்வோம்,
நேர்மையாக இருப்போம். ஓகேங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேர் மனசு கஷ்டப்படுவாங்க, என்னப்பா ஜாதகம் கொடுத்தா ஒன்றும் முடியல போல வரலன்ட்டு. அது அவங்களுக்கு நேரம் வரும்போது கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனசில் நேர்மையாகவும் உண்மையாகவும் தூய்மையாகவும் எல்லாருக்கும் திருமணம் முடிக்கணும், எல்லாருக்கும் நம்மகிட்ட பதிவு செய்கிற அனைவருக்கும் திருமணம் நடக்கணும் என்ற எண்ணத்தில் தான் கடவுள் அருளால் நிச்சயமாக நாங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறோம். நீங்களும் நம்ம மேட்ரிமோனியில் பதிவு செய்யுங்க. இந்த வரன் பார்க்குற அனைவரும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம மேட்ரிமோனி பற்றிக்கு வன்னியர்குல சத்திரியருக்கு பதிவு செய்கிறதுக்கு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி, நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, நம்ம மேட்ரிமோனிக்கு ஆதரவு தெரிவித்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையவும், மேலும் பல பேர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் வைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல கடவுளின் அருளாலும் ஆசையாலும் நடைபெற உங்களிடம் வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.